செட்டிநாடு பாரம்பரிய சுவையில் அதே கைப்பக்குவத்தில் அருமையான மட்டன் கோழா உருண்டை குழம்பு. மட்டன் கொத்துக்கறியை வச்சு கீமா வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி அதே கைமாவை வச்சு ஒரு வறுவல், கோலா உருண்டை வறுவல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அதில் நல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கோலா உருண்டை குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்த்துடலாம். It is your digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. கோலா உருண்டை வறுவலுக்கு சொன்ன அதே மசாலா பொருட்கள் தான் இங்கே கீமா குழம்புக்கும் பயன்படுத்த போகிறோம். அதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். மட்டனை ஒரு 1/4 கிலோ கைமா பண்ணி வாங்கிட்டு சுத்தம் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது வெட் இன்க்ரீடியன்ட். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸை ரெண்டையும் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முந்திரி, பாதாம் முதல்ல சேர்த்து வறுத்துட்டு படிப்படியாக இந்த வீடியோவில் காமிக்கிறபடி எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போது ஒரே மாதிரி வறுபட்டுரும். இதை நான் இதே மாதிரி விளக்க முறை தெளிவாக கோலா உருண்டை ரெசிப்பியில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோவில் காமிச்சது ஒரு ரீகேப் தான் நான் இப்போ காமிக்கிறேன். இதை பார்த்துட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசாலாக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்ததாக வெட் இன்க்ரீடியண்ட்டை அதே பேனில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் செவந்து வர அளவுக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டன் கீமாவை 1 நிமிஷம் அப்படியே வதக்குனிங்கன்னா நிதானமாக அந்த தண்ணி அப்படியே விட்டுட்டு வரும். அதில் இருக்க கொழுப்பு தன்மை, அந்த எக்ஸஸ் வாட்டர், அந்த மட்டனில் இருக்கிற அதிகப்படியான தண்ணீர் சத்து, இது எல்லாமே அப்படியே விட்டு வரும். அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேன். அதிகமாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வதக்கிட்டோன்னா இந்த மாதிரி பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த தண்ணி எல்லாம் விட்டு வந்துடுச்சு. இதை அப்படியே வடித்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வச்சு இதையும் அரைக்க போகிறோம். இந்த எசன்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ரெசிபி கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு முதல்ல இதை ஆற வச்சிடலாம். நல்லா எடுத்துடணும். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்மள ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல அந்த உருண்டை நல்லா கெட்டியாக கிடைக்கும். அரைக்கிற மசாலாக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த இறுத்து வச்ச எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதை சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியாக இருந்ததுன்னா உருண்டை உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும், குழம்புல கரைஞ்சிடாது. அதுக்காக தான் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மட்டனில் கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதையும் ஒரு சுத்தம் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இப்போ அரைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மட்டனை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மசாலா அரைச்சிருக்கோம்ல, அது கூட இந்த அரைச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம அதையும் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சேர்த்து 2 கலந்து விட்டுடலாம். தனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் ட்ரை பண்ணி மாவாக்கி இது கூட சேர்த்து பிசைஞ்சிட்டோன்னா அந்த தண்ணி இஞ்சிடும், கரெக்டாக வந்துடும். ஒரு எக்கும் சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்தா பிடிக்கும்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு எக்கு சேர்த்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா உருட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இது தேவையான அளவில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு. மீடியம் சைஸ் லெமன் சைஸ்டு உருண்டையாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே மாதிரி ஊட்டிட்டோன்னா ஒரே மாதிரி வெந்துடும் குழம்புல. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், அதிகம் வேண்டாம். சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரும்போது சின்ன வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நல்லா கமகமன்னு வாசம் வரும். இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கிட்டோன்னா அந்த தக்காளியில் இருக்க தோல் விட்டு நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகி வந்துடும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகி பேஸ்ட் மாதிரி வரும். அந்த தக்காளி நல்லா அந்த தோலை விட்டு வந்துடும்.
அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். இது செட்டிநாடு சாம்பார் மசாலா தான் நான் சேர்க்குறேன், மட்டன் மசாலா சேர்க்கலை. ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் தான், இந்த குழம்புல தான் மட்டன் உருண்டையை சேர்த்து நம்ம வேக விட போகிறோம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மட்டன் உருண்டை சேர்த்துட வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரே மாதிரி உருட்டி வச்சுருக்க மட்டன் உருண்டைகளை ரெடியாக எடுத்து வச்சுருங்க பக்கத்தில். இது நல்லா கொதித்து வரும்போது சேர்த்துக்கலாம். ஒரு சொலை புளி சேர்த்து இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். மட்டன் குழம்புக்கு எப்பயுமே ஒரு சொலை புளி சேர்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நான் மட்டன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு சேர்க்கறது பழக்கம். அதுபோல் ஒரு 2 டீஸ்பூன் புளிச்சாறு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது அந்த உருண்டைகளை ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. ஒன்றா பரவலாக சேர்த்து விடணும். ஒன்று மேலே ஒன்று படாதபடி சேர்த்து விடுங்க. அதே போல் இது நல்லா கொதித்து வர வரைக்கும் கிண்டவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டுறாதீங்க. இந்த உருண்டை நல்லா கொதித்து வரும்போது மேலே மிதந்து வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட உருண்டைகளெல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த குழம்புலையே அந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுது மேலே மிதந்து வந்துடுச்சு. குழம்பானா தனியாக தான் இருக்குது. நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக மேலே எண்ணெய் விட்டு அழகாக வந்துடும். அந்த குழம்பு நல்லா சுண்டிடும், கெட்டியாகிடும், மட்டனும் சூப்பராக வெந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கமகமன்னு அட்டகாசமாக மட்டன் கீமா கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் மசாலா, செட்டிநாடு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். கூடிய விரைவில் மட்டன் மசாலா வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.